புதுசாக ஒரு கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காரு. பாவம் தாப்பா, என் கை சுத்தமா இருக்கு, நீங்களே சாட்சி. ஆனா ஸ்டாலின் 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. 18,000 குழந்தைகள். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு நடைபெற்று கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு போக்சோ வழக்கின் மூலமாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்திலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சமூகநலத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சமூகநலத்துறை அமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6,999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 84 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்குனா சிறுமிகள், பெண் சிறுமிகள், அந்த குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டா அதுதான் போக்சோ வழக்கு பதிவு செய்ய முடியும். ஒரு ஆட்சியில் ஒரு அமைச்சர் கொடுத்த வாக்கு மூலம் 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அப்ப என்ன? ஸ்டாலின் அப்பப்போ பேசுறார், என்னை அப்பா அப்பா என்று அழைக்கின்ற பொழுது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்களே. சுமார் 18,000 குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுகின்ற பொழுது, அது கதறுகின்ற பொழுது, அப்பா அப்பா என்று கதறுகின்ற பொழுது உங்கள் செவிக்கு எட்டவில்லையா? ஆக உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. தகுதி இருக்குதா? சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுகவில் நடைபெற்றது. உங்களுடைய ஆட்சியில் சட்ட சத்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வேண்டுமென்றே திட்டமிட்ட அவதூறு பிரச்சாரத்தை மேலும் தொடர்ந்தால் அதற்கு எங்களுடைய தொண்டர்களே தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு நன்றா தெரியும், கஞ்சா போதை ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்த சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் கொடூரமா அறிவாளால் தாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் எங்களை பற்றி பேசுறார். வெக்கமா இல்லை? அது மட்டும் இல்ல, கோவில் காவலாளி அஜித் குமார் அவர் மீது ஒரு திருட்டு குற்றச்சாட்டை சுமத்தி பொய் வழக்கு போட்டு விசாரணை என்ற பெயரில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறீங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை, திரு ஸ்டாலினுடைய கை. உண்மைதானே? ஒரு மாதத்திற்கு முன்பு மானாமதியில் லாக்அப் டெத்து, இன்றைக்கு காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாங்களே, இதுதான் ரத்தக்கரை படிந்த கை. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியா நடக்குது, ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில முறையா நடக்குதா? ஏன்னா பொம்மை முதலமைச்சர், அவர் எங்க போய் ஆட்சி செய்ய முடியும்? அப்படித்தானே? நிச்சயமாக வழங்கப்படும். நான் பின்னாட வரேன். ஆக ஸ்டாலின் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் என்னை பற்றியும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு தகுந்த பதிலடி உடனுக்குடன் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே,